தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18, மேக்ஸிமம் 60 வயது வரை இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு தான் முன்னுரிமை வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அப்போ ஆண்கள் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணலாம். பட் நிறைய வேலைவாய்ப்புகளுக்கு பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. முழுக்க ஆட்களை நேரடி பணி நியமனம் மூலம் தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. எந்த ஒரு எழுத்து தேர்வும் இந்த வேலைவாய்ப்பு கிடையாது. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப சம்பளம் 15,000 உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று நீங்கள் நேரடியாக சப்மிட் பண்ணலாம், இல்லைன்னா இமெயில் மூலிமா அப்ளை பண்ணலாம். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணால் மட்டும் போதும். லாஸ்ட் டேட் 13 மார்ச் 2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்மை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் இருபாலரும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அது என்னங்கிற முழு தகவலையும் நம்ம பார்க்கலாம். இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே கமெண்ட்லேயும் லிங்க்கை பின் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அதுக்கடுத்தது மேலே ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுடைய பெயர், ஃபுல் நேம் என்ன அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி, அதாவது DD/MM/YY அப்படிங்கிற ஃபார்மேட்டில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய அட்ரஸ், டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இருக்க கரண்ட் அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள். வேறு அட்ரஸ் இருந்துட்டு வேறு அட்ரஸை மென்ஷன் பண்ணாதீங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர், 2 நம்பர் இருக்குது உங்கள்கிட்ட மொபைல் நம்பர் அப்படின்னா 2 நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள். எதுக்கு அப்படின்னா ஒரு நம்பருக்கு கால் பண்ணால் ரீச் ஆகலைன்னா இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ 10th படிச்சிங்கன்னா 10ங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எப்போ வரைக்கும் படிச்சிங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. செகண்ட் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் போட்டுக்கோங்க. டிகிரினா டிகிரி, எந்த காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் படிச்சிங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிங்க, இந்த மாதிரி லைனாக ஒவ்வொன்றா நீங்கள் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா எந்த டெசிக்னேஷனில் வேலை செஞ்சீங்க, எந்த கம்பெனியில் வேலை செஞ்சீங்க, எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க, அங்கே உங்களுடைய நேச்சர் ஆஃப் டியூட்டி என்ன அப்படிங்கிற முழு தகவலையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே டிக்ளரேஷன்லாம் படித்து பார்த்துட்டு கீழே எண்டில் மறக்காமல் உங்களோட சைன் போட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடில் டேட் மற்றும் பிளேஸ் என்ன அப்படிங்கிற முழு தகவலையும் எழுதிக்கோங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுதான் எப்போ அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/3/2024 தான் அறிவிச்சிருக்காங்க. எதுக்காக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தை வளர்ச்சி அமைச்சகம், அது கீழே தான் இதை அமைச்சிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா OSCன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த சேவை மையம், ஒன் ஸ்டாப் சென்டர். ஓகேங்களா, அதுக்கு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் வேலை. எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர். ஓகேங்களா, சமூக நலத்துறையில் தான் இந்த நோட்டிஃபிகேஷனை அறிவிச்சிருக்காங்க. ஓகே, என்னென்ன வேலைவாய்ப்புகளாக அறிவிச்சிருக்காங்க, அதுக்கான தகுதி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் ஒர்க்கர்னு சொல்லுவாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க்கர், அப்படி இல்லைன்னா கவுன்சிலிங் சைக்காலஜி, அப்படின்னா டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட். இந்த வேலைவாய்ப்பு இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு மட்டும் நீங்கள் 35 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது பெண்கள் மட்டும்தான் இந்த கேஸ் ஒர்க்கர் வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது. சம்பளம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 15,000 உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் வழங்க தான் அறிவிச்சிருக்காங்க. இரண்டாவது பாதுகாவலர், செக்யூரிட்டி கார்டுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா அரசு அல்லது புகழ்பெற்ற நிறுவனத்தில் பாதுகாப்பு பணியாளராக பணியாற்றிய அனுபவம் பெற்றவர் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க.
இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். 10,000 ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா பன்முக உதவியாளர் அப்படின்னா மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர். இந்த வேலைவாய்ப்புக்கு ஏதாவது அலுவலகத்தில் பணிபுரிந்த அனுபவம் உடையராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரருக்கு சமையல் தெரிந்திருக்க வேண்டும். எங்கேயாவது ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும், கூடவே சமைக்க தெரிஞ்சிருந்தால் போதும். உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் எதுவும் அவங்க கேட்கலாம். ஆரம்ப சம்பளம் 6,400 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு நாங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 13/3/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும், எப்படி அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நேரடியாக கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம், இல்லை இமெயில் மூலிமா நீங்கள் சப்மிட் பண்ணலாம். நேரடியான எந்த அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், 8வது தளம், சிங்காரவேலவர் மாளிகை, ராஜாஜி சாலை, சென்னை 1. இந்த முகவரிக்கு டைரெக்டாக கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா chndsousout@gmail.com இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம், எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை இது எல்லாத்தையுமே அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி இமெயில் மூலிமாவும் அனுப்பிச்சா மட்டும் போதும். 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணினா போதும், அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ எது உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் சென்னை கலெக்டர் ஆஃபீஸில் தான் வேலைவாய்ப்பு. தகுதி விருப்பம் இருக்குது, யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் உள்ளே வாங்க. படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.